வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடைசி நிமிட திக் த்ரில் வெற்றி. சிஎஸ்கேவை காப்பாற்றிய ஜடேஜா. பிரகாசமான சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு. பரிதாபமான தோல்விக்கு சந்தித்த பஞ்சாப். அதாவது தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அபாரமான வெற்றியையும் பெற்றுள்ளது. இந்த போட்டியில் பேட்டிங்கில் மோசமாக சிஎஸ்கே சொதப்பி விக்கெட்டுகளை இழந்து வந்தது. எப்படியும் சிஎஸ்கே அணியை ஆல் அவுட் ஆக்கிவிடலாம் என்றும் 150 ரன்களுக்கு சுருட்டலாம் என்றுதான் பஞ்சாப் அணியும் திட்டமிட்டது. ஆனால் சிஎஸ்கே அணியின் தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்கள் கடைசி ஓவர் வரை களத்தில் நின்று அதிரடியாக ரன்களை சேர்த்து அணியையும் மீட்டியிருக்காரு. பஞ்சாப் அணியின் திட்டம் இதனால் நிறைவேறாமலும் போயிருக்கு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்தது. துவக்க வீரர் ரஹானே அவர்கள் வழக்கம் போல 9 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றமும் அளித்தார். இதற்கடுத்ததாக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டேரில் மிச்சல் இணைந்து அணியை மீட்டார்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 32 ரன்களும் டேரில் மிச்சல் 30 ரன்களும் எடுத்தார்கள். அடுத்து வந்த சிவன் தூடு முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி பெரும் ஏமாற்றம் அளித்தார். மொயின் அலி 20 பந்துகளில் 17 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அப்போது ரவீந்திர ஜடேஜா களத்தில் இருந்தார். மறுபுறம் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தது. அடுத்து மிச்சல் சாட்னர் 11 ரன்கள் எடுத்து நடையை கட்ட சர்துல் தாகூர் 11 பந்துகளில் 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் வந்த நம்ம தல தோனி அவர்கள் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார். அதன் பின் கடைசி ஓவர் வரை நின்று ரன் குவித்த ரவீந்திர ஜடேஜா 26 பந்துகளில் 43 ரன்களை எடுத்தார். அவர் கடைசி ஓவரின் 4வது பந்திலும் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து சிஎஸ்கே அணியானது 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன்களையும் எடுத்தது. இதனால் பஞ்சாப் அணியால் சிஎஸ்கே அணியை ஆல் அவுட் செய்ய முடியவில்லை. பஞ்சாப் அணியின் பந்து வீச்சில் ராகுல் சகார் 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டுகளையும், கேப்டன் சாம் கரன் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்காரு. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது இந்த இலக்கை எளிதாக எட்டி வெற்றி பெற்று விடுவாங்கன்னு தான் அனைவரும் நினைச்சாங்க. எப்படியும் இந்த போட்டியில சிஎஸ்கே தோற்று பிளேஆஃபை விட்டு வெளியேறிவிடும் என்றுதான் ரசிகர்களும் புலம்பிக் கொண்டு இருந்தாங்க. ஆனால் அங்கு நடந்ததோ வேற விதமாக தான் நடந்தது. வந்த அனைத்து வீரர்களும் 30 ரன்களுக்கு மேல் அடிக்காமல் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து பரிதாபமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க பஞ்சாப் அணி. அதே போல என்னதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அபாரமான வெற்றியை பெற்றாலும் சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே நம்ம ஜடேஜா தான். சிஎஸ்கே பேட்டர்கள் அனைவரும் சொதப்பி வந்த நிலையில் ஜடேஜா மட்டும்தான் 43 ரன்களை அடித்திருந்தார். அதே போல பவுலிங்கில் 4 ஓவர்களை வீசி ஓவருக்கு 5 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மொத்தமாக 20 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். அதே போல தூசர் தேஷ்பாண்டே 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் சாட்னர் 1 விக்கெட்டையும், சிம்ரன் சிங் அவர்கள் 2 விக்கெட்டுகளையும், சர்துல் தாகூர் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியால் தற்போது புள்ளி பட்டியலில் சிஎஸ்கே அணியானது 3வது இடத்திற்கும் சென்று உள்ளது. இதன் மூலம் சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃபில் ஒரு காலை எடுத்து வைத்து விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.